சாத்தூர் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நகர்வலம் சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். நேரலை காட்சியை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அத்தனைக்கும் மேலாக இந்த சாத்தூர் தொகுதியில் குடிப்பதற்கு ஒரு இடத்தில் கூட தண்ணீர் இல்லை. ஆனால் எல்லா இடத்திலும் கழிவறை இல்லை, சாலைகள் இல்லை, பாலங்கள் இல்லை. மிகவும் பாதிக்கப்பட்ட தொகுதியாக இந்த தொகுதி பின்தங்கிய தொகுதியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றி அமைத்து மாண்புமிகு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவருடைய தலைமையில், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில், அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவதற்கு ஒரு டபுள் இந்தியன் சர்க்கார் அமைவதற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும். நான் என்றென்றும் உங்கள் வீட்டு கூடுதல் தகவலோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் சிவமணி விவரம் என்ன? சாத்தூர் தொகுதியில தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து சாத்தூர் மதுரை சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஆரம்பித்து சாத்தூர் நகரப்பகுதி முழுமையாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோடு ஷோ நிகழ்ச்சியை அவர் நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து தாமரை சின்னத்துல வாக்களிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதி முழுமையாக குடியிருந்த மக்களை பார்த்து அவர் கையசைத்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்ட நிலையில மலர்களை தூவி அவர்கள் ஆந்திர முதலமைச்சரை வரவேற்றிருக்கிறார்கள். இந்த பகுதியில், அதாவது சாத்தூர் நகர பகுதி முழுமையாக குடியிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த தாமரை சின்னத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில ரோடு ஷோ நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய ரோடு ஷோ அப்படிங்கிறது பேருந்து நிலையத்தை கடந்து தற்போது சாத்தூர் நகர காவல் நிலைய பகுதியை அடைந்திருக்கிறது. நகர காவல் நிலைய பகுதியில் இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நயினார் நாகேந்திரன் மக்களிடையே வாக்கு கேட்டு உரையாற்றி வருகிறார். இதனை அடுத்து ஆந்திர முதலமைச்சர் உரையாற்ற வாய்ப்பு இருக்கிறது. சற்று நேரத்தில் ஏராளமான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில தேசிய ஜனநாயக சட்டப்பேரவை தொகுதியில நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும். அவ்வாறு ஆட்சி அமைக்கும் போது பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பெற முடியும் என சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே உரையாற்றியிருந்த நிலையில தற்போது மக்களிடம் வாக்கு கேட்க இருப்பதாக தெரிய வருகிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியில சந்திரபாபு நாயுடு இந்த சாத்தூர் தொகுதியில வாக்கு கேட்டு வருகிறார். விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி. தமிழ்நாடு மக்களை உடனுடன் இங்கே இறப்பது ரொம்பவே சந்தோஷம். தமிழ்நாட்டில் மாற்றம் ஆரம்பம் ஆயிடுச்சு. இனிமே யாராலையும் நிறுத்த முடியாது. తమిళనాడు అంటేనే ద్రవిడ నాగరికతకు కేంద్రం. ఇక్కడ చూస్తే పల్లవ, చేర, చోళ, పాండ్య లాంటి రాజు వంశాలు పాలించిన గొప్ప నేలది ఒక పుణ్య భూమి అని చెప్పి కూడా నేను మీకు తెలియజేస్తున్నా. ఇంకొక పక్క